பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருக்கடையூர் அமர்தலிங்கம் தெய்வமே வாரார், அவர் தெய்வமே வாரார். தேடி உன்னை நான் தோழுதேன் தெய்வமே வாரார், தேடி உன்னை நான் தோழுதேன் தெய்வமே வாரார். திருக்கடையூர் அமர்தலிங்கம் தெய்வமே வாரார், அவர் தெய்வமே வாரார். கண்கள் ரெண்டும் பொறிபார்க்க, கண்கள் ரெண்டும் பொறிபார்க்க காலனே வாரார், கண்கள் ரெண்டும் பொறிபார்க்க காலனே வாரான், காலனே வாரான். காலை வாகனம் மீதிலேறி ஈசனே வாரார், காலை வாகனம் மீதி நேரி ஈசனே வாரார், அந்த ஈசனே வாரார். அண்ட ரெண்டும் கிடுகிடுன்ன, அண்ட ரெண்டும் கிடுகிடுன்ன தான் உதைத்தாரே காலனை தான் உதைத்தாரே, அண்ட ரெண்டும் கிடுகிடுன்ன தான் உரைத்தாரே ஈசன் காலனை தான் உரைத்தாரே. அதில் சுதல பாதாளத்தில் காலன் சென்றானி, அதில் சுதல பாதாளத்தில் காலன் சென்றானி, அதில் சுதல பாதாளத்தில் காலன் சென்றானி. திருக்கடையூர் அமர்தலிங்கம் தெய்வமே வாரார், அவர் தெய்வமே வாரார். தேடி உன்னை நான் தோழுதேன் தெய்வமே வாரார், அது தெய்வமே வாரார். இப்படி ஈசனை வழிபடுவது சைவ சமயம்னு சொல்லுவாங்க. இந்த சைவ சமயத்தை கடைப்பிடிச்சவங்க எல்லாமே சித்திகளையும் அடைஞ்சாங்க. அது குறிப்பாக நிறைய இருக்காங்க. அபிராமி பட்டர் முதல், அப்புறம் பக்த மார்க்கண்டேயன், இப்படி சைவத்தில் நிறைய அந்த நெறியில் மேன்மை அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த திருக்கடையூரில் பக்த மார்க்கண்டேயனை காலன் பிடிக்க வரும்போது கல்கள் ரெண்டும் பொறி பிறகுதான், கல்கள் ரெண்டும் பொறி பிறக்க காலனே வாரான். அப்போ காலை வாகனம் மீதி நேரி ஈசனே வரார், காலை வாகனம் மீதியில் ஏறி ஈசனே வரார். அண்ட ரெண்டும் கிடுகிடுன்னு தான் உதைத்தாரே, யமனை தான் உதைத்தாரே என்றார். இது நடந்தது சரித்திரத்தில் இருக்குது. அப்போ யமன் கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான், பிடிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க அந்த நேரத்தில் தான் முசுமுசுங்க சாலைன்னு வச்சாங்க. யாருமே சாவலை, யாரும் இறப்பே கிடையாது, பிறப்பு தான் இருக்குது. பூமியில் பிறப்பு தான் நடந்துட்டு இருக்குது, இறப்புக்கு வேலையே இல்லை. அதன் பிறகு தான் முக்கர்த்தாக்களையும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு பெரிய மண் சாலில் வயசு 120, 110, 130 ஆனவங்களை என்ன பண்ணுறது, அவங்க அப்படியே உட்காந்து தான் இருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. உயிர் மட்டும் இருக்கும், ஜீவசமாதி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே அதில் உட்கார வச்சு அப்படி உட்காந்துருவாங்க. அது மட்டும் முசுமுசுங்க சாலைன்னு பேர், அதில் உட்காந்துருப்பாங்க. அவங்க எப்போ இறப்பாங்க எப்போ போவாங்க கிடையாது. மிருகங்களும் அவங்கள தொடாது, ஏன்னா அவங்க உயிரோடு இருக்காங்க. அதுபோல் அந்த நேரத்தில் யமன் வச்சதுனால தான் இப்படி பூமியில் ஒரு நிகழ்வு உண்டாச்சு. அதன் பிறகு அப்புறம் ஈசன் என்ன செஞ்சார், பிறப்பு அதிகமாக இருக்குது, இறப்பு இல்லை. வந்தவர் பூரா அங்கே தங்கிட்டா அந்த பூமியில் இடமே அது, வரவு செலவு நடந்துன்னு இருக்கும். நம்ம நீ 1 லட்ச ரூபா எடுத்துன்னு வரோம், 50,000 செலவாகுது, அப்புறம் 1 லட்சமும் செலவாகி போகும். இப்போ வரவு வருது, செலவாகும். அதே போல் தான் பூமியில் பிறப்பு, வரவு, இறப்பு, செலவு. இப்போ செலவே ஆகாமல் இருந்தது. அதன் பிறகு தான் முசுமுசுங்க சாலை அமைச்சு வச்சாங்க. இப்போவும் நிறைய இடத்துல ஒரு 20 அடிக்கும் கீழே தோணுனா அந்த இது இருக்குது, சால், மண் சால் இருக்குது. ஆனால் அது உள்ளே ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எலும்புலாம் செச்சு போயிருக்கு. அந்த பானை மட்டும் அப்படியே இருக்குது, மண்பானை.
அதன் பிறகு தான் வந்து எம்மன் பிடிச்சான்னு சொல்கிறதில்ல, கொட்டையில் வந்தான், வண்டியில் அடிபட்டான், ரோட்டில் அடிபட்டான், சூசைடு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது எமன் படி இல்லாமல் இப்போ நம்ம செய்தித்தாளில் பார்த்தா அப்படி தான் வந்துட்டுருக்கு. இதே அப்படியே மாற்றி அமைச்சிட்டாங்க. எமன் பேர் நல்ல பேர் ஆகிப்போச்சு. எமன் வந்தான் போகிறான்றது யாரும் சொல்கிறதே இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு, 28 பேர் இறந்துட்டாங்க, 30 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் 40 பேர் வண்டியில் போகிறாங்க, 20 பேர் இறந்து போகிறாங்க, 20 பேர் தப்பிச்சுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுபோல் மரம் அசையும், கிளை அசையும், இலை அசையும், பூ அசையும், காய் அசையும், செடி அசையும், ஆனால் மலை அசையாது. அதுபோல் அறிவு என்றும் அசையாது. அசையாது இருக்கிறது அறிவு தான். மனசு எப்படியாவது அதை அசைய வச்சு பார்க்கும், அது ஒத்துக்காது. இது வேண்டான்னு சொல்லும், மனம் அதுக்கு கேட்காது. அது கம்முனுக்கு பெசாமல் வந்துடும், அசையாது, கம்முன்னு இருக்கும். எப்படியோ போக்கில் போ அப்படின்ட்டு கம்முன்னு இருக்கும். அதுபோல் அறிவு எப்பவுமே வந்து அசையாது. மௌனம் இருக்குது, அது எதற்குமே அசையாது. அதான் நம்ம சித்தர்கள்லாம் வாரம் ஒரு நாள் மௌனத்தில் இருப்பாங்க, வாரம் ஒரு நாள் உபவாசம் இருப்பாங்க, அதாவது விரதம். காலை மதியம் சாப்பிட மாட்டாங்க, நைட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ ஏன்னா அந்த 7 நாளில் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஏதோ பொருள் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்ருவோம். அதிகமாக சாப்பிட்டதுனால இப்போ தேவையில்லாத நம்ம உடம்புக்கு போதுமான கொழுப்பு இருந்தால் பரவாயில்ல, தேவையில்லாத கொழுப்பு இருக்கும்போது உடம்புக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் நோய் வரும். அதனால் அந்த ஒரு வாரத்தில் நம்ம தேவையில்லாத ஆகாரத்தை எடுத்துக்கிட்டோம், ஏதோ ஆசையால் நல்லா இருக்குது பின்ன கொஞ்சம் எடுத்துட்டோம், அதை சரி செய்வது தான் விரதம். அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், கிருத்திகை விரதம், சனிக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம். இந்த விரதம்லாம் எதுக்கு இருந்தாங்கன்னு கேட்டால் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பானது சரி செய்வதற்கு தான். மாதத்தில் வாரம் ஒரு நாளைக்கு விரதம் இருக்கிறவங்க, மௌனம் இருக்கிறவங்களுக்கு எந்த நோயுமே இருக்காது, வயசு கூடும். இப்போ கூட நம்ம இப்போ பார்த்தோம் சமீபத்தில் 112 வயசில் வடநாட்டில் வந்து போட்டு போயிருக்காங்க. 112 வயசுன்னு போட்டிருந்தான், பார்த்தா குழந்த மாதிரி இருக்காங்க. அப்போ என்ன காரணம் கேட்டால் அவங்கெல்லாம் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க, பேசினாலே நம்முடைய சக்தி வீணாகிடும், பிராணவாயுவும் பிராணக்காத்து செலவாயிடும். மௌனமே வந்து பெரிய விரதம், மௌனமே வந்து மகாசக்தி. சக்தி நமக்கு அதிகமாக ஏறணும்னா மௌனத்தில் இருக்கணும். சில பேர் வாரம் ஒரு நாளைக்கு பேச மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நாய் கூட பாருங்கள், மாதம் ஒரு நாள் சாப்பிடாது, அருகம்பிள்ளை சாப்பிடும். அருகம்பிள்ளை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கக்குச்சுன்னா அது உடம்புல இருக்கிற அந்த ஒரு மாதம் சாப்பிட்ட தேவையில்லாத நீர், அந்த வாத பித்தம் சிலதுமாக அதெல்லாம் வெளியாகிடும். ஏன்னா அதுக்கு மருந்து கொடுக்குற நாள் இல்லை. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பார்த்தா மாதம் ஒரு நாள் விரதம் இருக்கும். அது காலையில் போய் அருகம்பிள்ளை மேலே இருக்கிற பனித்தண்ணி சாப்பிடும். ஏன்னா பனித்தண்ணியில் அமுதத்தன்மை நிறையா இருக்குது, பனித்தண்ணி தான் சாப்பிடும். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர்னு ஏற்றப்பாட்டு. அதை அவையாரே பார்த்து மறுநாள் இருந்து 2வது வரி கேட்டாங்களாம். அதாவது நிறுத்திட்டு போயிட்டாங்களாம் அவங்க. மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர் அப்படின்னு. முழுங்கல் இலை மேலே அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. என்ன முழுங்கல் இலை மேலேன்னு இந்த அம்மா அங்கேயே தங்கிட்டாங்க. அப்படியே மறுநாள் போனால் மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீர் அப்படின்றோம். ஆடாடா, பனி நீர் முத்தாக நிற்கும் மூங்கில் இலை மேலே. இந்த முயல்லாம் வந்து பனி நீர் தான் சாப்பிடும். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அருகம்புல்லில் இருக்கிற அந்த பனி நீரை சாப்பிடும். அடுத்து அதுக்கு எங்கெங்கெல்லாம் பனி நீர் கிடைக்குதோ சாப்பிடும். அதே போல் பனி தண்ணியை வந்து எடுத்து லேகி செய்து சாப்பிட்டா உடம்பு சீக்கிரம் குணமாகும். மழை தண்ணி பனி தண்ணிங்க லேகி செய்வாங்க சித்த மருத்துவர்கள். ஒரு வாழை இலை மேலே நல்லா சுத்தமான வெள்ளை துணி போட்டாங்கன்னா இரவு காலையில் எடுத்து புழிஞ்சாங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வரும். பனி தண்ணி புது துணியாக இருக்கணும், உபயோகம் பண்ணாத துணி. அந்த பனி தண்ணி எடுத்து தான் லேகி செய்வாங்க.
உடம்பு குணமாகும். அதுபோல் எல்லாம் அசையக்கூடியதெல்லாம் அது தெய்வ சக்தி கம்மியானது. அசையெல்லாம் சலசலப்பான பொருள், நீண்ட நாள் வராது. இப்போ மழை அசையாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது 5000 வருஷம் 10,000 வருஷம் அது மழை. அசைகிற பொருளுக்கெல்லாம் வைப்ரேஷன் கம்மி, சக்தி கம்மி, ஆற்றல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பேசாமல் இருப்பவனே பெரிய ஞானி. ஞானி ஆகிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது, பேசாமல் இருந்துட்டாலே போதும். வள்ளலார் ஒரு 10 நாளைக்கு பேசாமல் இருப்பாராம், அப்புறம் பேசுவாராம். 10 நாளைக்கு எங்கே போனாலும் இருக்காதான். ஏன்னு கேட்டால் இங்கே இருந்தால் அவங்க விட மாட்டாங்க, பேச சொல்லுவாங்க. அதனால் 10 நாளைக்கு பேசாமல் இருப்பாராம். எங்கே இருப்பார்? தனியாக இருப்பார். எங்கேயோ போய் எங்கே போகிறேன்னு தெரிய சொல்ல மாட்டார். மறைந்து இருப்பார். மறைந்திருந்தே வாழும் மர்மம் என்ன அப்படின்னா, இதில் ஒரு மர்மம் இருக்குது. மறைந்திருந்து ஏன் இருக்கிறாங்கன்னா, அவங்க பேசாத இருக்கும்போது ஆற்றல் அதிகமாகும், பரத்தினுடைய ஆற்றல் நிறைய கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க, பேசாமல் இருப்பவனே பெரிய ஞானி, அவனே பலசாலி. அவன்தான் பலசாலி அப்படின்றாங்க. அசையும் பொருள் அனைத்தும் தன்னுடைய பலகீனத்தை காட்டுகிறது. அசைகிற பொருள் சலசலன்னு பேசுகிறவன்னா அவனுடைய பலகீனம் தான். இப்போ எவ்வளோ பேசுகிறேன்னா கொஞ்ச நாளைக்கு பேசுவான், அப்புறம் பேச மாட்டான். ஏன்னு கேட்டால் தெரிஞ்சு போச்சு உண்மை என்னன்னு. சரி, பேசுறதுனால என்ன வரப்போகுது, சரி நிறுத்திடுவோம். இது கொஞ்ச நாளைக்கு இது ஒரு ஆசை, பேசுவோமே அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாளாக அதை நிறுத்திடுவோம், அது தேவையில்லப்போ, அது ஏன் பேசணும் அப்படின்னு. ஏன்னா பேசாத இருந்தாலே நம்ம பலம் கிடைக்குதுன்னும் போது அப்புறம் ஏன் பேசணும்? பேசும்போது இந்த ஆற்றல் போகுது. ஆற்றல் போகிறதுனால யாராவது ஒரு 1000ல் ஒருத்தர் கூட அதை கேட்குறவங்க கிடையாது. என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டுறாங்க. அப்புறம் நம்ம வள்ளலார் என்ன சொன்னார்? கடை விரித்தியேன் கொள்ளுவார் இல்லை, கட்டி கொண்டேன்னாரு. அப்போ சொல்லி பார்த்தாரும் கேட்கல, மூடிட்டான்ட்டார். அப்புறம் நாமளும் சொல்லி பார்க்குறோம், கேட்கல, சரி விடு. இது ஒரு ஆசை. ஏன்னா ஆண்டா என்ன சொல்கிறான், 4 பேருக்கு தண்டனைட்டு சொல்லு, கும்பிட்டு சொல்லு, பொருளை கொடுத்து சொல்லு, காலில் விழுந்து சொல்லு. அதையும் கேட்கலாம், விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால் நீ அப்படியே வந்துடாத, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு வந்துடாது. ஒரு நொண்டிசாக சொல்லாத, சொல்லு. 1000ல் ஒரு ஆள் கேட்பான், லட்சத்தில் ஒரு ஆள் கேட்கட்டும் அப்படின்னார். ஒரு பேச்சாளர் பேசும்போது கூட அப்படி தான் சொல்லுவாரான். கூட்டமே இருக்காதான், அட ஒரு ஆள் கேட்டால் போதுமா நான் பேசுறது அப்படின்னு. இந்த ஒரு ஆள் நல்லா இருந்தாவே அதுவே 1 கோடி பேருக்கு சமம் அப்படின்னு வரும். அதில் கூட்டம் இல்லைன்னு சொல்லி அவர் பேச மாட்டாராம். தன்னுடைய பேச்சு யாரும் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் பேசாமலாம் விட மாட்டார், பேசிட்டே இருப்பார். ஒரு ஆள் கேட்கட்டும்பா, 100 ஆள் தேவையில்லைன்னு. அதுபோல் எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சலசல என்று பேசினால் அவனுடைய பலகீனத்தை காட்டுகிறது என்று. அப்போ என்ன அர்த்தம்? பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. சலசலன்னு பேசுகிறவன் 16000 பேசுவான் ஒரு நாளைக்கு, பைத்தியக்காரன். ஆனால் பைத்தியக்காரன் 16000 பேச்சு பேசினாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் உண்டா? அதை யாரையும் எடுத்துக்குவாங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பைத்தியக்காரன் பேசுகிறான் அப்படின்னு. அதே நல்ல பேச்சாளர் பேசுகிறார், கருத்தாக சொல்கிறார், ஐயோ இன்னும் கொஞ்சம் பேசுவாரா, இன்னும் கொஞ்சம் நாள் பேசுவாரா அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். அவர் எவ்வளோ நேரம் பேசுவார்? 1/2 மணி நேரம் தான் பேசுவார், 3/4 மணி நேரம் பேசுவார், அவ்வளோதான். அது மேலே பேச மாட்டார். அந்த 3/4 மணி நேரத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள், இப்போ 1000கணக்கான மக்கள் காத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பரத்தினுடைய தொடர்பில் இருக்கிறாங்க, ஆன்மாவோடு எந்த நேரமும் ஒன்றி இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க பேச்சை இந்த அளவுக்கு கேட்குறாங்க. பேசுகிறோம், அதை கேட்கலன்னா நம்ம இன்னும் ஆன்மாவோட தொடர்பு கொள்ளலைன்னு அர்த்தம். பரத்தினுடைய தொடர்பு நமக்கு இருந்தால் நாம் பேச மாட்டோம். தொடர்பு உள்ளவங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க, அவ்வளோதான், நிறுத்துவாங்க. சில பேர் கணவன் மனைவி சண்டை போட்டுவிட்டு பேச மாட்டாங்க, பேசாமல் இருப்பாங்க.
பேசாமல் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய தண்டனை அது. அதில் என்ன ஆகுன்னு கேட்டால் இவங்க பேசுவாங்கன்னு அவங்க இருப்பாங்க, அவங்க பேசுவாங்கன்னு இருப்பாங்க, இப்படியே போயிட்டு இருக்கும். நீயா நானா, நீயா நானா, நான் இளைச்சவன் இல்லை, நீ பேசு, நான் பேச மாட்டேன் அப்படின்னு இப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து மனசு வேதனை இருக்கும். பேசாத இருக்கிறது பெரிய தண்டனை அது. அவன் பேசிட்டாலும் திட்டாலும் எதுனா கூட அது அப்படியே மறந்துக்கும். ஆமாம், பேசாமல் இப்போ இருக்கிறது சில இடத்துல வந்து 2 வருஷம் 3 வருஷம் கூட பேசாமல் இருக்கும். அதனாலே மனநோய் உண்டாகும். அவர் பேசிவிட்டால் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. பேசுகிறாரு. கோயிலுக்கு போகிறோம். நம்ம கோயிலுக்கு போகும்போது சிலைகள்லாம் பேசுறது கிடையாது. சிலைகள் பேசுவதாக இருந்தால் அங்கே ஜனங்கள் போகாது. ஐயா அங்கே வேணாம் சாமி, அது போனால் இப்போ அருன்னு அறுத்து தள்ளுது அந்த சாமி. ஐயோ, அதுக்கிட்ட மாட்டினா 2 மணி நேரம் வீணாக போயிடும். நம்ம வீட்டுக்கு வந்து மற்ற வேலையை பார்க்க முடியாது. அந்த பக்கமே போகாது. சாமி பேசாமல் இருக்கிறதுனால தான் அங்கே அவ்வளோ வைப்ரேஷன் கூட்டம் போகுது. சாமி பேச ஆரம்பித்தா போகாது. அதாவது அறுத்து தள்ளுது. ஒரு ஆள்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுது, அது நமக்கு தேவைப்பா விட்டோட இருக்கும் அப்படின்னு. அப்போ எழுதுன்னு என்ன பார்த்துங்க, பேசாத சிலையை தான் மக்கள் விரும்புகிறாங்க. பேசுகிறவங்கள விரும்ப மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னா மக்கள் நல்வழியில் இருக்கணும்னு தான் பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கிருவானந்த வாரியார் வந்து பேசுவார், வாரியார் சாமி. அவர் பேசும்போது இன்னும் கொஞ்சம் பேசுவாரா அப்படின்னு இருப்பாங்க. அவர் 1972 என்ன செஞ்சார், வடலூரில் சிற்சபைக்கும் பொற்சபைக்கும் எதிர ஒரு மண்டபம், அவர் கட்டின மண்டபம் தான் அது. அவரே அங்கே வந்து தங்கியிருந்து அந்த மண்டபத்தை கட்டினார் 72. அவர் இந்த இப்போ சொற்பொழிவு போகிறது, அங்கே கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வந்து அங்கே ஆளை வச்சு வேலை செய்யுது, இப்படியா இருந்தார். அவருடைய பணத்தில் அப்புறம் அவருக்கு கொஞ்சம் பேர் வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி அவர் அந்த மின் மண்டபம் அவர் தான் கட்டினார். அதாவது ஞானசபையினுடைய மாடல் எப்படி இருக்குதோ அதே மாடலில் எதிர இன்றைக்கி ஜனங்க உட்காந்து எதிர கொஞ்சம் இடம் அப்படி நீட்டாக இருக்குது. அந்த நீட்டாக இருக்கிற இடம் கிருபானந்த வாரியார் கட்டினது தான். ஆனால் இந்த சபையை வந்து இணைச்சி ஒன்றாகிட்டதுனால அது தெரியல. வள்ளல் பெருமா கட்டினது அந்த ஜோதி பார்க்குற அந்த சிற்சபை பொற்சபையோடு தான் அவர் கட்டினார். ஆனால் எதிர இருக்கிற மண்டபத்தை, சிற்சபைக்கு பொற்சபைக்கு எதிர உள்ள மண்டபத்தை இவர் கட்டினார். கட்டி அதே மாடலில் வாசப்படியெலாம் அனுப்பிச்சி விட்டார். இப்போ அவர் கட்டின மண்டபத்தை தான் நம்ம வழி போகிறோம் நேராக. அந்த நேரம் அப்படி போயிட்டு மேற்கு போயிட்டு அப்படியே வளமாக சுற்றி வரலாம். அப்போ அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரா, அந்த மண்டபம் ஒட்டும் போது அங்கேருந்து அந்த கொத்தனார்கள் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு 3000 ரூபா இருந்தால் தான் சாமி வேலை முடியும் அப்படின்னா. அப்போ நினைக்கிறாராம், 3000 ரூபா எப்படி நம்ம நாளைக்கு இவங்களுக்கு கூலி கொடுக்குறது, என்ன பண்ணுறதுன்னு முழிக்கிறார். அப்புறம் சரி, திருவாரூரில் ஒரு சொற்பொழிவு இருக்குது, சாயந்தரம் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு அம்பாசெட்டு காரு, அதில் அவங்களுடைய இசை அமைப்பாளர்லாம் போகிறாங்க கூட. போயிட்டு போகும்போதே நினச்சிட்டு போகிறாராம், போய் நம்ம சொற்பொழிவு செஞ்சால் அவங்க ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. கோவில் திருவிழா, நாம் எப்பவுமே கேட்குறதில்ல, அவங்களே கொடுக்குறது தான் வாங்கி வருவோம். அதுதான் நல்லது, கொடுக்குறத வாங்கி வரது தான் நல்லது. அதனால் எப்படி நாம் வந்து நாளைக்கு 3000 ரூபா சமாளிக்கிறது, இங்கே வந்து நமக்கு யாரும் பழக்கம் கிடையாது அப்படின்னு இதை நினச்சிட்டே போகிறாராம். அவர் போயிட்டு திருவாரூர் போயிட்டு சொற்பொழிவு நடக்குது. சொற்பொழிவு முடிஞ்சு இவர்கிட்ட போய் டிஃபன் கொடுக்குறாங்க. டிஃபன் கொடுத்து அப்புறம் பச்சை பாக்கு பழம் ஆப்பிள் அதெல்லாம் வச்சு ரூபாய் கொண்டாந்து மரியாதையை கொடுக்குறாங்க, பொன்னாடை போடுறாங்க. இவர் ரூபாயை பார்க்குறாரு, ஆனால் எவ்வளோ ரூபான்னு அவருக்கு தெரியல. அதை வாங்கி கூடக்கிறவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு காரில் வந்து உட்கார்றாரு. உட்காந்து ஏன்பா எவ்வளோ பணம் கொடுத்தான் ஆண்டவன் அப்படின்னாரு. ஏன் முருகா அப்படின்னாரு. கூட வரவங்க அத்தனை பேர் வா முருகான்னு வரோம். சின்ன பற்றி வரோம், அதே போல் தான் பார்க்குறவங்கள வா முருகான்னு கூப்பிட்டு வரோம். அதுபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட வா ஆண்டவா அப்படின்னு வரோம் போகிறவங்கள. ஆனால் அவர் வெளியில் கூப்பிட்றதில்ல, வீட்டுக்கு போனால் வா ஆண்டவா அப்படின்னு வரோம். இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே சூட்சகமாக வந்து தவத்தில் இருந்துருக்குறாங்க. அதாவது அருவமான கடவுளை
இவங்க தவநிலையிலே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ எம்ஜிஆர் வராருன்னு விடிய விடிய ஜனங்க உட்காந்துருக்கோம் அவரை பார்க்கறதுக்கு. விடிய விடிய உட்காந்தவங்களாம் உண்டு. 6 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் எப்போ முகத்தை காட்டுவார்னு பார்ப்பாங்க. அப்போ என்ன காரணம்னு கேட்டால், அவருடைய பொருட்காட்சியில் போய் பார்க்கும்போது தான் அவர் புலி ஆசனத்தில் தவம் இருந்தார் என்பது தெரிய வந்தது. இப்போ கிடைச்சதே இருந்தாங்க. இப்போல்லாம் அது கிடைக்காது. ஏன்னா இப்போ கிடைக்காது இதெல்லாம். அப்போ ஏதோ கிடைச்சதே அவங்க இருந்தாங்க. அப்போ ஏன்னா தானாக இயற்கையாக வந்து அவரே ஒரு புலி வளர்த்தாரு அவர். அது இயற்கையாக ஏதாவது மரணம் அடைஞ்சு அவங்ககிட்ட வாங்கலாம். தவிர இப்போல்லாம் புலி தோல்லாம் அவ்வளோ கிடைக்காது. கிடைக்க முடியாது, கிடைக்காது. ஆனால் அதில் உட்காந்து ஆசனம், அந்த தோளில் உட்காந்து ஆசனம் பண்ணும்போது பரத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு நபரை பார்க்கறதுக்கு ஒரு 10,000 பேர் காத்துன்னு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஆத்மா மகா ஆத்மாவாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மா தான் அவங்களுக்கு இருக்குது. அதை பெருகிட்டாங்க அவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உண்டியில் பணம் சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து பார்த்தாங்க. அப்புறம் வாரியார் சாமி என்ன பண்ணுறாரா, வர வழியில் கேட்குறாராம் கூட இருக்கிறவரை, என்னப்பா எவ்வளோப்பா காசு கொடுத்தாங்க அப்படின்னாராம். அது கூட இருக்கிறவங்க சொன்னாங்களாம், சாமி இதுவரையும் நாம் வாங்காத அளவுக்கு கொடுத்தாங்க சாமின்னா சொன்னாங்களாம். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னாராம். இது வரைக்கும் நாம் எந்த ஊர்லேயும் இவ்வளோ சொற்பொழிவு பண்ணால் 1000 ரூபா 500 ரூபாய் இதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி 3000 ரூபா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாராம் கூடகுரு. அப்போ வாரியார் சாமிகள் முருகா 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 முருகான்னாராம் 3000 ரூபான்னு சொன்ன உடனே. ஏன்னு கேட்டால் அவர் முருக பக்தன். முருகர் மேலே அளவு கடந்த பாசம். அதனால் அவர் அந்த 3000 ரூபான்னு சொன்ன உடனே முருகா முருகா முருகன் முருகனுக்கு நன்றி சொன்னாராம். அவரை மறுநாள் ஞான சபையில் வந்து வடலூரில் வேலை நடக்கும்போது சாயந்தரம் 3000 ரூபாய்ச்சி அதே அவங்க கேட்ட பிரகாரம் கூலி கொடுத்துட்டார். அப்படி இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னால், வாரியார் சாமிகளும் மௌன விரதம் இருப்பார். மௌனம் தான் வந்து நம்மளை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும். அவர் மேடையிலே அழுப்பாக வேகமாக பேசுகிற மாதிரிலாம் பேசுவார். ஆனால் வீட்டில் போனால் 2 வார்த்தை தான் பேசுவார். என்ன விஷயம், வந்தீங்களா, எத்தனாம் தேதி வரணும், அந்த தேதியா, ரைட், எழுதி கொடுத்துட்டு போங்க, எழுதி கொடுத்து போமுருக்கா, நான் கரெக்டாக வந்துடுறேன், தாம்பலம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. தாம்பலம்னா அன்றைக்கி ஒரு 100 ரூபா கொடுத்தாலே பெரிய தாம்பலம். பாக்கு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. பாக்கு வச்சுட்டு வந்தோம் வாரியாருக்கு அப்படின்னு போய் சொற்பொழி பேசும்போது இவ்வளோலாம் இப்படிலாம் கான்ட்ராக்ட் பேசின்னு வராங்க எதாக இருந்தாலும். இப்போ அப்படிலாம் அவர் கிடையாது. அவர் வந்து என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிட்டு வந்தார். அதே போல் அளவுக்கு அளவோடு சாப்பிட்றவர் அவர் தான். அளவுக்கு மீறி சாப்பிட மாட்டார். சாப்பாடெல்லாம் யார் அளவாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து தவ வலிமை அதிகமாகும். ஆகாரம் அதிகமாக சாப்பிட்டா புத்தி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. புண்டம் சாப்பிட்றவனுக்கு புத்தி கம்மின்னுவாங்க. புண்டம்னா வந்து ஆகாரம்னு அர்த்தம். புத்தி கம்மின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் சாப்பிட்டு தூக்கம் தான் வரும், தூங்குவோம், நல்லா தூங்கி கிடப்போம். அதனால் என்ன ஆகும், உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் உண்டாகி அவன் மதம் தான் இருக்கும். அதுதான் வந்து பெரியவங்க நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, சாப்பிடாதவும் இருக்காதீங்க, பட்னியாகவும் கிடக்காதீங்க, நிறையாவும் சாப்பிடாதீங்க. எப்படி சொல்கிறாங்க, 3 வேளை சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. அதனால் நான் ஒரு வேளை விட்டுட்டேன், இல்லை அரை வாரத்துக்கு சாப்பிட்றேன், அப்படி இருக்காதீங்க. போதும்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும்பொழுது நிறுத்தி விடுங்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவா அமிர்தமாக இருந்தாலும் சரி, அது தேவா அமிர்தமாக இருந்தாலும் போதும்னா நிறுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிட்ட ஆகாரம் அமிர்தமாகும், இல்லைன்னா நீங்கள் சாப்பிட்டது விஷமாகும். சரிங்களா, அதிகமாக சாப்பிட்டு என்ன பண்ண சரிங்களா, 2 நாளைக்கு லூஸ் மோஷன் போகுது, என்ன ஆகும், உடம்பு பலகீனமாயிடும். அதுதான் மௌனம் இருப்பதும் விரதம் இருப்பதும் பேசாமல் இருப்பதும். என்ன பேசாமல் இருக்கிறது மௌனம் ஒன்று தான். இதை 2 வழியில் சொல்கிறோம். அதை இது வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகும்.
அதுபோல் நான் நிறையா அந்த சைவத்தில் இருக்கிறவங்கள விசாரிச்சிருக்கிறேன். எப்படிங்க என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து 60 வயசுக்கு மேலே தாங்க சைவம் அப்படின்றாங்க. அப்படி சைவத்தில் இருக்கிறவங்க 60 வயசுக்கு மேலே தாங்க நாங்கள் செய்வோம். அதாவது நாங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகி எங்களை யாரும் எதிர்பார்க்கக்கூடாது 10 ரூபா. ஏன்னு கேட்டால் நாங்கள் அந்த நிலைக்கு வரும்போது எங்களால் 1 ரூபா எதையும் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. பொம்மை மாதிரி உட்காந்த இடத்துல உட்காந்துருப்போம். யாராவது ஆகாரம் கொடுத்தா சாப்பிட்டோம், நம்மளும் உட்காந்துருப்போம். அப்போ 70, 60, 75 மேலே நம்ம சங்கதிக்கு பிறகு நாங்கள் சைவத்தில் இருப்போம்னு சொல்கிறாங்க. யார்? சைவத்தில் இருக்கிற நண்பர்களையும் நான் விசாரித்தேன். சைவ வழிபாட்டில் வைணவத்தில் இருக்கிறவங்களையும் விசாரித்தேன். ஏன்னா அவங்க எல்லோரும் என்கிட்ட வந்து பேசுவாங்க. காலையில் பார்த்தா திருநாமம் நல்லா அழகாக போட்டிருப்பாங்க, விடிய காலையில் குளிச்சுருவாங்க, பாசுரம் பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. காலையில் பார்த்தா அப்படியே ஆச்சாரமாக இருக்கும். அவங்க பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும். காலையில் அவங்கள பார்த்தா பெருமாளை பார்க்குற மாதிரியே இருக்கும். பெருமாள் அங்கே போனாலும் பெருமாளை பார்க்க முடியாது. பரவாயில்ல, காலையில் பெருமாள் வந்துட்டாருன்னு நாங்களாம் நினைப்போம். அந்த அளவுக்கு 4 மணியில் எழுந்து குளிச்சுட்டு திருநாமத்தை அணிஞ்சிக்கிட்டு வருவோம். அவங்களெலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்து கணத்தை வேலை செய்கிறோங்க, நாங்கள் லேசான ஆகாரம் சாப்பிட முடியாது, நான் ஒரு 50 கிலோ வெயிட் தூக்குறேன், என்னால் வந்து பொம்மை மாதிரி இருந்து நான் என் தொழிலை செய்ய முடியாது, பகல் முழுவதும் சைவமாக இருப்போம், இரவு முழுவதும் அசைவமாக இருப்போம். ஏன்னு கேட்டால் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை காப்பது பண்ணணும். நாம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அப்புறம் போய் உட்காந்துக்கலாம், எதுவும் தேவையில்லை, சும்மா எது சொல்லணும்னு உட்காந்துக்கலாம். இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இளம் வயசுலேயே நான் சைவம்னு வந்தவங்க பூரா இப்போ எல்லாம் மாறிட்டாங்க. இடையில ஏன் மாறினாங்களோ அவங்களும் தப்பு இல்லை. அவங்க செய்கிற வேலை கரும்பு வெட்டுற வேலை, கத்தை தூக்கி போடுற வேலை, வயக்காட்டில் மூட்டை தூக்கி போடுற வேலை, நெல் மூட்டை பிடிச்சா தூக்கி அந்த வண்டியில் போடுற வேலை, இந்த வேலையெல்லாம் சைவத்தில் இருக்கிறவங்களால செய்ய முடியாது. கணத்தை வேலையை செய்ய முடியாது. சைவத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க சும்மா பேனா உட்காந்த இடத்துல போய் இருப்பாங்க. அவங்க ஆச்சாரமாக இருந்தாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன். அப்படி எல்லாரும் போனாலும் இந்த நமக்கு சோறு கிடைக்காது. இந்த கணத்தை வேலை செய்கிற ஆள் தான் வந்து சோறு. இப்போ இன்னைக்கு மிஷின் ஓட்டுது, ஏற்கனவே வந்து உழவு மாடு தான் வச்சு ஓட்டணும், மாடு தான் ஏர் ஓட்டணும். அவர் அரகாணி ஓட்டுறாங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் நான் போயிட்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு சுற்றணும் அரகாணி ஓட்டுறது. அப்போ அப்பேற்பட்ட உழைப்பாளியெல்லாம் ஒரு சைவத்தில் விட்டு ஏர் ஓட்டுங்கன்னா ஓட்ட மாட்டார். 2 சுற்று வந்துட்டு என்னால் முடியாது போட்டுருவார். ஆனால் ஒரு 10,000 மைல் போகலாம் ஒரு அரகாணி ஓட்டத்துக்குள்ளே. அவ்வளோ சுற்றி வரும். இந்த மாடும் சுற்றி வருது. மாடு ஏன் அப்படி சைவமாக இருக்கா, நல்லா இருக்காங்கன்னு நாம் கேட்குறோம் தான். மாடு யாருக்கிட்டையும் பேசுவதில்லை, மாடு எந்த சிந்தனையும் இல்லை. சிந்தனை இல்லாமல் பேசாமல் இருந்தால் அதுவே வந்து உடல் பலம், தேக பலம்ன்றாங்க. நாம் தான் பேசினே கிடக்கிறோமே, பேசினே இருக்கும்போது நமக்கு எப்படி பலம் இருக்கும்? தவம் அதிகமாக செய்பவர்கள் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரமுடன் நின்றுடுமா. ஏன் நாம் வந்து தவத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு மந்திரம் சிவாய நம்ம இல்லை ஓம் சொல்லிகிட்டே இருப்பாங்க தவத்தில் இருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த சிந்தனை வந்து செத்துறாது. நீ தவத்தில் இருப்பா, அது எங்கேயே போய்டும், இந்த பஞ்சபூதங்களை எடுத்துகிட்டு போகும். அப்போ அங்கே வந்து நாம் எங்கே இருக்கிறோன்றது நமக்கு தெரியாது. நாம் ஏதோ ஒரு சிந்தனையில் கொண்டு விட்டுருணும், நம்ம தவத்தில் விடாது. அதனால தான் ஆரம்ப நிலையில் ஓம் நமச்சிவாயான்னு அந்த இடத்த நினச்சிக்கிட்டு முக்கண்ணில் நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் அதில் ஒரு உபாயத்தை சொல்கிறாங்க சித்தர்கள். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி அப்படின்னு நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் ஸ்ரீ போட்டு இம், இது 108 முறை சொல்லணுமா. எப்போ நம்ம தவத்தில் இருக்கும்போது 108 முறை சொல்லணுமா. எப்படிங்க 108 முறை என்றது அப்படின்னா, இந்த ஒரு விரல எண்ணினாக்கா 9, இந்த ஓரம் 3, நடுவில் 3, ஓரம் 3, இவ்வளோ இந்த 5 விரல எண்ணினாக்கா 5 9 45, மறுமுறை எண்ணணும்னா 45, அப்புறம் 2 விரல மட்டும் எண்ணணும்னா 18, 45 90, 18 ஒரு 90 108. இது எப்படி செய்யுதுன்னா, கண்ணை மூடிக்கிட்டே எதுவும் செய்யலாம், தவத்தில் இருந்துக்கிட்டே அப்படி எண்ணலாம்.
ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமின்னு இந்த ஒரு ஒரு இந்த கனவுலேருந்து அடுத்த கனவு போகும்போது ஒன்று ரெண்டு அது தானே ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். அப்போ நம்ம சிந்தனையும் சிதறாது. எப்படி சிந்தனை சிதறாது. ஓம்ன்றது வந்து பிரணவ மந்திரம், ஸ்ரீம்ன்றது மகாலட்சுமியை வலுப்படுத்தக்கூடிய மந்திரம். அப்போ நம்ம தவம் செய்யும்போது தவம் செஞ்சுட்டு வெளியே வரோம்னு சொன்னால் நம்ம தொழில் நல்லா நடக்கும். தொழில் நடந்தால் தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து நம்ம பிறருக்கு உதவ முடியும், உடம்பு நலமாக இருக்கணும், தொழில் வளமாக இருக்கணும். அப்போ நம்முடைய தொழில் வளமாக இருக்கணும், தொழில் வளமாக இருந்தால் தான் செல்வம் வரும். அப்போ ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாக்கா தவமும் இருந்துடுறீங்க, சிந்தனை சிதறல, பஞ்சபோதமும் ஒன்று சேருது. மகாலட்சுமியினுடைய இந்த பொருள், தொழிலால் கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்குது. இதை வந்து சபலமாக நினச்சி செய்யக்கூடாது, இது நடக்கும்னு செய்யணும். அந்த மாதிரி செஞ்சவங்களாம் தொழில் நல்லபடியாக நடக்குது. நீ மாதம் 20,000 சம்பளம் வாங்கினார், இப்போ 22,000 சம்பளம் வாங்குறாரு. ஒருத்தர் 12,000 சம்பளம் வாங்கினார், 15,000 ஏற்றிட்டாங்க. அவங்களே பார்த்து சரி பாவம் 15,000 கொடுக்குறான் அப்படின்ட்டாங்க. இப்படிலாம் இதை சொன்னவங்க நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட 70 பேர் இருந்தாங்க சைவத்தில், எல்லாம் அரிய பசங்க தான். எல்லாமே வந்து அவங்களுடைய தொழில் காரணமாக, அவங்க செய்கிற வலுவனுடைய காரணமாக, அவங்க செய்கிற கனத்த வேலை சும்மா மெல்கான வேலை கிடையாது. ஒரு 50 கிலோ தூக்கணும், 20 கிலோ தூக்கணும். ஒரு மோட்ரு தூக்கணும்னா அது என்ன ஒரு 50-60 கிலோ இருக்கும். அவங்கெல்லாம் வந்து அவங்களும் கடினமாக இருந்து பார்த்தாங்க, முடியல. அப்புறம் தான் சில குருமார்களை போய் அவங்க பார்த்தாங்க. பார்த்த உடனே அப்பா நீங்கள் இதில் இருந்துகிட்டே இருங்க, ஆனால் உங்கள் உடம்பு எதை கேட்குதோ அதை எடுத்துங்க. அடுத்து உங்களுடைய பிள்ளைகள்லாம் சரி இப்போ இவர் தேவையில்லை, வீட்டில் இருக்கிறவங்க இனிமேல் ஒரு தேவையில்லைன்னு சொல்கிறாங்களா, அந்த நேரத்தில் வந்துடுங்க. அது வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங்கில் இருங்க அப்படின்றாங்க. அது வரைக்கும் முருகனை விடாத இருங்க. முருகனை கைவிடாத இருந்தீங்கன்னு சொன்னால் அதுவே உங்களை மேல்நிலை கொண்டு விட்டுரும். இது ஒரு தீட்டு இல்லை, இது வந்து ஆகாரம் வந்து அந்தந்த வேலைக்கு தகுந்த ஆகாரம். முரட்டு ஆகாரம், லேசான ஆகாரம் அப்படின்னு இருக்கு. முரட்டு ஆகாரம் சாப்பிட்றதுல சிங்கம் புலி. சிங்கம் புலிகிட்ட வந்து யானையே தோற்று போகும். யானை 10 டன் இருக்கும், சைவம் அது, ஆனால் பயம் இருக்கும். அது சிங்கம் 1 டன்னே வராது, ஆனால் சிங்கம் வந்து அது மேலே ஏறி உட்காந்துருச்சுன்னா யானையை அடித்து தள்ளிடும். அப்போ என்னன்னு கேட்டால் அது சாப்பிட்றது முரட்டு ஆகாரம், முரட்டான வேலை செய்யுது. போல் இராணுவத்தில் பணிபுரியணும் கூட அவங்க வந்து அந்த அசைவ ஆகாரம் எடுத்துக்கினா தான் அவங்களால அந்த வேலை செய்ய முடியும். மலையை ஏற முடியும், மலையில் ஓட முடியும், எதிரியை வெல்ல முடியும். ஆனால் சைவத்தால் விட்டு பாருங்கள், ஒரு நாள் இருக்க மாட்டார், அங்கே ஓடிந்துருவார். ஒரே ஒரு மணி நேரம் இருக்க மாட்டார். அதுபோல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. எந்த சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வாழ்ந்தவங்க நிறைய பேர், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நின்றவர் யார்? சூரியன் ஏன் காலையில் கிளம்புது, சாயந்தரம் ஏன் மறையுது, காலையில் அது ஏன் உதிக்குதுன்னு சொன்னால் தர்மம் செய்கிறவர்கள் நிறையாக இருக்கிறார்கள். அந்த தர்மத்தால் காலையில் உதயமாகுது. சாயந்தரம் ஏன் அஸ்தமாகுதுன்னு சொன்னால் அதர்மத்தால் அஸ்தமாகும். அதர்மகாரங்களால தான் அது 12 மணி நேரம் அஸ்தமாகி போகுது. அப்புறம் தர்மம் செய்கிறாங்கன்றதுனால அவங்களுக்காக காலையில் உதயமாகும். அதுபோல் தர்மமும் அதர்மமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தெய்வத்தின் வழியிலே நாம் போயிட்டு இருந்தால் அதர்மத்திலேருந்து நாம் வெளிப்பட்டுடலாம். அதனால் உங்களுக்கு தொழிலுக்கு தகுந்த மாதிரி இருங்க, இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சித்தரை தேடி பாருங்கள். ஈஸ்வரனுக்கே வந்து எல்லாம் பண்ணி வந்து படைக்கிறார், கண்ணம் பண்ணினார். ஈஸ்வரன் சாப்பிடல, அவர் படித்தார். அவரும் ஒரு சித்தர் வழிபாட்டில் வந்துட்டார் இல்லை, அவரும் ஒரு ஞானி ஆகிட்டார் இல்லை. காட்டில் வேட்டையாடி பன்றிக்கறியை சுட்டு வச்சு படித்தவர் தான் ஈஸ்வரனுக்கு படித்தார். ஆனால் அது தவறுன்னு அவர் நினைக்கல, சாப்பிட்றது தவறுன்னு அவர் நினைக்கல, கொல்றது தவறுன்னு நினைக்கல. மேல்நிலைக்கு வரும்போது தான் உயிரை கொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு உயிரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மேல்நிலை. ஆனால் தவத்தில் பக்தியில் மிகுந்தவங்களே இப்படிலாம் செஞ்சுருக்காங்க.
அதெல்லாம் ஆண்டவன் அவங்களெலாம் கைவிட்டுல, அவன் தெரியாமல் செய்கிறான். அது கேட்குறாரு, ஏங்க அவன் அந்த மாதிரி கறி வச்சு படைக்கிறான், அவன் சாப்பிட்றதே எனக்கு படைக்கிறான், நான் என்ன பண்ண முடியும்னா ஈஸ்வரன். அந்த மாதிரி அதே வடநாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாமிசம் நல்லா சாப்பிடுவோம். இவங்க சைவ சமயத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவோம், இனத்தில் இருக்கிறவங்க சாப்பிடுவோம். அதனால் இது முடியான நிலைக்கு எதுவுமே இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, எதுவுமே இல்லை, தனி ஆள் அவங்க இருக்கலாம். ஏன்னு கேட்டால் எப்போ போனாலும் போகலாம், எதை வேண்டியும் வர வேண்டியில்லை, எதுன்னு நமக்கு இது தாட்சியம் தேவையில்லை. பட்டம்தார் குடும்பத்தை விட்டு வெளியே வராரு. அப்போ அரசனை பார்த்து அவர் வந்து பயப்படலை, வணக்கம் வைக்கல, போய் உன்னுடைய தாய் எனக்கு வேணான்ட்டார். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் முடிவான நிலைக்கு வரலாம். குடும்பஸ்தனாக இருக்கிறவங்க ஆனால் ஆன்மீகத்தை விடாமல் நீங்கள் உங்களுடைய தொழில் செய்யுங்க, அப்போ தான் மேலே வர முடியும். ஏன்னா திடீர்னு வந்து ஆன்மீகத்தில் வர முடியாது. அதனால் ஆன்மீகன்றது ஒரு வண்டி, குடும்பன்றது ஒரு வண்டி, 2 வண்டியும் ஓட்டுறோம். அப்போ என்ன பண்ணணும், ஒரு வண்டி ஓட்டி போய் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு வண்டி ஓட்டி போகணும். அப்படி தான் ஓட்டணும். இந்த 2 வண்டியும் ஓட்டின்னு போனால் தான் கடைசியில் குடும்பன்ற வண்டியை விட்டுட்டு ஆன்மீக வண்டியில் ஏறி போயிடலாம். எப்படி 2 வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம், கடைசி கட்டத்தில் ஆன்மீக வண்டியில் நம்ம போயிடலாம், குடும்ப வண்டி இப்படி நின்றுடும். இந்த ரயில் பெட்டியை கட்டி விட்டு போகிறாங்களா அந்த மாதிரி. இப்போ மதுரையிலேருந்து சென்னைக்கு வரும் ரயில் பெட்டி, அங்கே வந்து 4 பெட்டியை கட்டி விட்டுட்டு அது வேறு ஊருக்கு போகும். அந்த மாதிரி அப்போ அது குடும்பன்ற வண்டியும் ஆன்மீகன்ற வண்டியும் ஓட்டிகிட்டு வருது ரயில், அங்கே வந்து கட்டி விட்டு போகும். இதுதான் நம்முடைய பயணம். அதனால் எல்லாம் உணர்ந்து பார்த்து உள்நோக்கி செய்யுங்க. ஒரு சொல்கிறதையே கேட்கக்கூடாது, பல பேர் சொல்கிறதையும் கேட்கணும். பல பேர் சொல்கிறத கேட்டால் பண்டிதன் ஆகிடுவான். அதனால் ஆன்மீகன்ற வண்டி இருக்கணும், குடும்பன்ற வண்டி இருக்கணும். அப்படி சொல்கிற சித்தர்களை நீங்கள் எடுத்துங்க, யாராலும் குருவாக எடுத்துங்க என்று சொல்லி என் மனசில் பட்டதை தெளிவாக நான் சொல்கிறேன். அது எத்தனை வீடியோவில் சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லது மட்டும் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நல்லது மட்டும் எடுத்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி.